மக்களுக்காக அது. இட்ஸ் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ் அது. யாருக்கும் சொல்ல முடியாத, யாரும் தைரியமாக சொல்ல முடியாத விஷயத்த ஒரு இயக்குனர் சொல்லிட்டார். வச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. சில பேருக்கு மட்டும் தான் அது அமையும், இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்களை வந்து எல்லாரும் இஷ்டப்படுவாங்க. அங்கே அவ்வளோதான். நான் வெற்றிமாறன் சார் ஃபேன் அப்படிம்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். நான் வெற்றி சாரோட ஃபேன் அப்படிம்பாங்க. ஓகே, ஏய் நான் தீவிரமான ரசிகம் போயா அப்படிம்பா சில பேர். இட்ஸ் a big one. So 500 people's daily அவங்கவுங்க டியூட்டி பண்ணுறது, இந்த பக்கம் ஷூட்டிங் போகிறது, 3 கேமராஸுங்க, பெரிய பெரிய சினிமா கேமராஸ், அவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸு, க்ரூஸ், அவ்வளோ ஆக்டர்ஸுங்க, அவ்வளோ ஜூனியர்ஸுங்க, போலீஸுங்க, எல்லாம் அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா தீபாவளி தான் அது. வேல்ராஜன் மாதிரி ஒரு சென்சிபிள் பர்சன், ஹியூமர் இருக்கிற பர்சனை நான் பார்த்ததே இல்லை. சூரியன் அல்டிமேட் அது. இதுக்கு ஏற்ற மாதிரி சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப டீசெண்டாக காமெடி பண்ணுவாங்க. இருக்கு, நீங்கள் சூக்ஷ்மமாக பார்க்கணும். கத்தியை எடுத்து குத்துறது ஒன்று, பேனாவை எடுத்து எழுதிட்டு உங்களை சாவடிக்கிறது ஒன்று. விச் இஸ் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் ரொம்ப ரீசெண்டாக த ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லலாம், விடுதலை 2 ரிலீஸ் நடந்திருக்கு. பார்ட் 1க்கு அப்புறம் பார்ட் 2க்கான அந்த சீக்வன்ஸ், அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய சர்தார் சத்யா அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு நீங்கள் எங்களோட இந்த இன்டர்வியூவில் இருக்கிறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய ரோல் பார்ட் 1 இருக்கட்டும், பார்ட் 2 இருக்கட்டும், நோட்டிசபிளான ஒரு கேரக்டர். அதுவே வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது படத்துடைய ரிலீஸ்? இப்போ பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. பார்ட் 1ஓட பார்ட் 2ல உங்களுக்கான ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்? செம்ம, வேற லெவல், புது எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ரொம்ப உண்மையான சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். என்னை பார்த்தாங்க சில பேர். ஃபர்ஸ்ட் டே நான் சத்யம் ஐநாக்ஸில் தான் பார்த்தேன். ஓகே, ஐ எம் ரியலி ஹாப்பி. தே லைக்ட் மீ, யூனோ. ஓகே, என்னை வந்து ஒரு அந்த லென்த்தி கதாபாத்திரத்தில் வந்து என்னை வந்து அவங்க இஷ்டப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒரு மார்க்ஸ் கார்டில் நமக்கு மார்க்ஸ் அதிகமாக வந்த ஒரு சந்தோஷம் ஆகுல்ல, அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. கிரேட் சார், கிரேட். அண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வெற்றிமாறன் அப்படின்னு பார்க்குறப்போ, வெற்றிமாறனோட படங்களில் அவர் கேரக்டர்ஸ்க்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே எம்பசைஸ் பண்ணுவார். அவருடைய எல்லா படங்களுமே அப்படிதான். ஒரு கேரக்டர் அந்த படத்தில் இருக்காங்கன்னா அந்த கேரக்டருக்கான நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும், இல்லைனா அந்த கேரக்டர் தேவையில்லை. இப்போ விடுதலை 2ல நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம். வித் லிட்டில் ஆஃப் ஸ்பாய்லர்ஸ், விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பசங்க இருந்தாலும் பசங்க மேலே அந்த ஃபோக்கஸே இருக்காது படத்தில். ஏன்னா அவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க, ஓகே, பட் அவங்க யார், என்ன, எப்படி இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட், கேரக்டர்ஸ் மேலே அவர் வச்சிருக்கக்கூடிய இந்த கேரக்டர் ஒரு ரோல் பண்ணாலும் இந்த விஷயத்தை அது பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஸோ நீங்கள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மோர் தென் லைக் ஒரு 2 டிகேடுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க. வெற்றிமாறன் கூட இருக்கிறப்போ ஒவ்வொரு கேரக்டர் அவரை உருவாக்கக்கூடிய அந்த விதமாக பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன், வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன், ரொம்ப உண்மையான பர்சன். அவர் கேரக்டருக்காக அந்த கேரக்டர் வந்து யாராவது தொட்டால், வீட்டில் இருக்கிறவங்க யாராவது தொட்டாலும் அவங்க திட்டிடுவாங்க. ஓகே, ஆக்டர் நோ சான்ஸ், நோவன் கேன், யாரும் அதை சொதப்ப முடியாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை யாரோ ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட அந்த கேரக்டர் இப்படி தான் வரணும்னு அவங்க நினச்சி உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த கேரக்டர் வேறு யாரையும் அது சதப்ப விட மாட்டாங்க. அவங்க அந்த கரெக்ஷன் பண்ண விட மாட்டாங்க, இன்னொன்று பண்ண விட மாட்டாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியாது, நம்மளா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியாது. இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து நல்லது வந்தால் எடுத்துப்பாங்க அவங்க. பட் அது பேசிக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லை, வருஷ கணக்கில் உட்காந்து ஹி டிசைன்ட் இல்லையா, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் உட்கார வைப்போம், மதர் போர்டு மாதிரி ஃபர்ஸ்டே ஒரு சாஃப்ட்வேரில் உட்கார வச்சுருவாங்க. இதுதான் இப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னாலும் அந்த ஸ்பாட்டில் அது டிசைட் ஆகும். ஆஸ் பர் த சில டைமில் லொக்கேஷன்ஸில், சில டைமில் இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆகும், சில டைமில் சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவைசேஷன், சில டைமில் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் போகும்போது இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆகும் இல்லையா, அது அவங்களே வந்து ஃப்ரேமில் உட்கார வச்சுடுவாங்க. ஓகே, ஓகே. ஹி இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். அண்ட் உங்கள் கேரக்டர் பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? லைக் பிகாஸ் என்னன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கு நம்ம ஐடியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு தாக்கம் நமக்கு அந்த விஷயங்கள் இருந்திருக்கும். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் பார்த்த ஒரு சம்பவங்களாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று தான் ஒரு படமாக நம்ம எடுக்க வைக்குது. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸை நம்ம கொண்டு வரப்போ அப்படிதான். ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி அவர்கிட்ட தான் கேட்டது, இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் இல்லை, அதெல்லாம் அது சான்ஸே கொடுக்க மாட்டாங்க அவங்க.
இஸ் வெரி ப்ராம்ப்ட். அவங்களே ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு இதுதான் அப்புறம் தான் ஷூட்டு. அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஆடிஷன் போகும், மவுல்டு பண்றதுக்கே ஒரு நாள் ஷூட் போகும். அதெல்லாம் புதுசு எனக்கு. பிரமிச்சு போயிருக்கேன் அதெல்லாம். அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுடைய முதல் டெபியூவா வந்து விடுதலை அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க கன்னடால, தெலுங்குல, ஹிந்தில டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல படம் பண்ணிருந்தாலும் தமிழ்ல உங்களுக்கான இன்ட்ரடக்ஷன், ஒரு ஐடென்டிட்டி வந்து விடுதலை கொடுத்திருக்கு. ஸோ வித் பேங்கர் அண்ட் ஃப்ரம் அ மாஸ்டர் வெற்றிமாறன் வரேன ஒரு இயக்குனரோட பணிபுரியுறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நீங்க ஆக்டிங் ஃபீல்டு எவ்வளவு வருஷங்கள் இருந்தாலும் வெற்றிமாறன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க சில விஷயங்களை இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இதை நம்ம பண்ணாம இதை நம்ம பண்ணணும்னு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்கல்ல. ஆஸ் எ ஜீரோ மைண்டட்ல வந்தேன் நான் இங்கே வரும்போது. ஈவன் தோ ஐ டிட் சம் 25 to 27 மூவிஸ். இங்கே வரும்போது ஐ டுக் அ ஓத். ஏன்னா இவங்க பற்றி நிறைய ரிசர்ச் ஆல்ரெடி எனக்கு தெரியும். இவர்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி இருக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல நல்ல ஆக்டருங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெற்றிமாறன் சார்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆள், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. நான் வரும்போதே வந்து ஐ டுக் எ ஓத் தட் ஐ வில் கோ லைக் எ ஜீரோ. டேய் இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யார் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் என்ன சொல்றாரு அதை நான் பண்ணணும். எந்த நிறைய ஸ்டாக்குங்க இருக்கு. நான் பண்ண 25 படம், 25 டைரக்டருங்க, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் தே ஆர் நாட் வெற்றிமாறன்ஸ் இல்லையா, அவங்க வேற. இவங்க கிட்ட வரும்போது நான் எப்படி இருக்கணுன்றதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆன்சர், மேக் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் சோல் அண்ட் எவ்ரி திங் இந்த பாத்திரத்துக்கு நீ உண்மையாக ஜீரோவாக உள்ளே போ ஃபஸ்ட்டு. ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் இருக்காரு அங்கே, அவருக்கு என்ன வேணும் அது சொல்லுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க. எனிவே ஐ எம் ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் பிட்வீன் ஆடியன்ஸ் அண்ட் அ டைரக்டர். டைரக்டர் நோ தட் வாட் ஹி வாண்ட் டு டூ. அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் உட்கார வைப்பாங்க. நான் வந்து எம்டியாக இருந்தால் தான் ஃபில்அப் பண்ண முடியும் யாரானாலும். நான் ஃபில்அப்பே பண்ணிட்டு உட்காந்துட்டா அதை எம்டி ஆக்குறதுக்கே அவங்களுக்கு டைம் போயிடும். ஆமாம், வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு வேஸ்ட் பேகேஜ் ஆகிடுவேன். நான் வந்து ஒரு எம்டியாக கிடைச்சேன் அவங்களுக்கு. இல்லை, நான் ஜீரோ மைண்டடாக தான் வந்தேன், ரொம்ப உறுதியாக இருந்தேன்னா. இன்னைக்கு நான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, சம்திங்ல நான் தமாசுக்காரும் சொல்ல, ஒரு ஃபனுக்கு சொல்லுவேன் எப்பவுமே, ஐ எம் வெட்ரிஃபைட் ஆக்டர் நவ். வெட்ரிஃபைட் ஆக்டர். வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப கஷ்டம் அந்த அந்த வேர்டு கிடைக்கிறது. சர்டிஃபைடு வந்து வெட்ரிஃபைட் சக்சஸ்ஃபுல் தான். வெற்றினாலே சக்சஸ் தானே. ஆமா, ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது. நான் வந்து எனக்கு சொல்லிப்பேன், சிரிப்பேன் நான் எப்பவுமே. ஓகே ஓகே சார். அண்ட் விடுதலையுடைய கதைக்களம் நம்ம பார்க்குறப்போ பார்ட் 1 வந்து இட்ஸ் மோர் லைக் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் யார் வாத்தியார் எல்லாமே. பார்ட் 2 இஸ் டிஃப்ரெண்ட். பார்ட் 2 வந்து முழுக்க முழுக்க விடுதலை எதுக்காக எடுக்கப்படுதோ அந்த நோக்கம் பார்ட் 2ல தான் இருக்கு. அதாவது இனிஷியலி வந்து கேரக்டர்ஸுடைய பில்டப்ஸ், யார் என்ன எங்கே என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க ஒன்று, பட் இதெல்லாம் ஏன் நடந்ததுன்றது தான் பார்ட் 2. ஸோ பார்ட் 2 அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படமாக இருக்குது என்னுடைய பார்வையில். பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அது பேசக்கூடிய அரசியல், அது பேசக்கூடிய விஷயங்கள், அது சொல்லக்கூடிய ஐடியாலஜி எல்லாமே வந்து வெற்றிமாறன் என்ன சொல்ல நினைச்சாரோ அது எல்லாமே எடுத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்ட் 2 பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? வெரி ஸ்ட்ராங். மக்களுக்காக அது பார்ட் 2. இட்ஸ் அ பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ். அது யாருக்கும் சொல்ல முடியாத, யாரும் தைரியமாக சொல்ல முடியாத விஷயத்த ஒரு இயக்குனர் சொல்லிட்டார். பப்ளிக் அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் எ என்டர்டைன்மெண்ட் பீஸ். இல்லை, அது வாழ்க்கையில் வந்து ஒரு கைடு, நம்ம வந்து கைடில் ஒரு நம்ம கையில் ஒரு கைடு இருந்தால் அதை பார்த்துட்டு நம்ம எல்லாம் போவோம் இல்லையா, ஒரு கைடு புத்தகம் இருந்தால். அந்த மாதிரி அது இதுதான் நடந்துட்டுருக்கு, இதுதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது, இது நடந்தால் இப்படி ஆகிடும், இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லையா. இதெல்லாம் பப்ளிக்கு தான் அது ஆக்சுவலி. நாம தான் அது ஆக்சுவலி, நமக்கு தான் அது. அங்கே வந்து பணம் கொடுத்து வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் அ என்டர்டைன்மெண்ட் தட் பார்த்தோம் எங்கேயோ நடந்துச்சு ரசிச்சோ போகிறோம், அது இல்லை. அது பார்ட் 2 இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். உண்மை அது. நான் உணர்ந்தது அது ஆக்சுவலி. உங்களுக்கு என்னோட ரைட்ஸ் அது நான் சொல்லிட்டு இருக்கிறது. நான் பார்க்கும்போது நான் ஒரு வேல்முருகனா நடித்தேன், அது ஓகே, அங்கே வருது எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் ஒரு மனிதன் இல்லையா,
ஐம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இல்லையா, எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகுது இல்லையா, அது கண்டிப்பா ஆல் ஓவர் இந்தியா கனெக்ட் ஆகுது. அது எல்லாமே இட்ஸ் அ ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் இல்லையா. கண்டிப்பா. அதுதான் பார்ட் 2. ம் இதை வந்து ரொம்ப தெளிவாக யார் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். ம் அந்த வேர்ட்ஸுங்க வந்து யாருக்கு மீனிங் தெரியலையோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் போக போக ஒரு 2 வாட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் எல்லாமே. அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரியில இந்த படத்தை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க? ஏன்னா அங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க இல்லையா? பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. தி லவ். ஒரு வேர்டு இருக்கு, அஜாத்த சத்ருன்னு சொல்லுவோம், எனிமியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்துல் கலாம் சாருக்கு இருந்துச்சு. சில பேருக்கு மட்டும் தான் அது அமையும், இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்களை வந்து எல்லாரும் இஷ்டப்படுவாங்க. அங்கே அவ்வளோதான். நான் வெற்றிமாறன் சார் ஃபேன் அப்படிம்பாங்க. எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன், நான் வெற்றி சாரோட ஃபேன் அப்படிம்பாங்க. ஓகே. ஏய் நான் தீவிரமான ரசிகம் போயா அப்படிம்பா சில பேர். ஆச்சு. ஓகே. நைஸ் நைஸ் நைஸ். யூ ஹேவ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா லைக் திஸ். அதில் வந்து கர்நாடகாவில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் ஐ born அண்ட் brought up இன் கர்நாடகா. என்னோட அம்மா எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்க, தமிழ் படிச்சிருக்காங்க. ஐ ஹாவ் வெரி குட் ரிலேஷன் வித் போத் ஸ்டேட்ஸ். ஐ எம் ஹாப்பி. வெற்றியை நான் வந்து அங்கேயும் அவங்கள பாராட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிரேட் 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 சார். அண்ட் வெற்றி சாருடைய படங்களில் வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணுவார். இந்த கேரக்டர்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது பொல்லாதவன் மாதிரியான ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அவர்களுடைய படங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ல இருக்கும், காமெடி இருக்கும், கமர்ஷியலாக இருக்கும், ஒரு டைப்ல இருக்கும். பட் வெற்றி சார் வந்து தனுஷரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா தனுஷரோட கரியர் கிராஃப் மாற ஆரம்பிச்சது. பொல்லாதவன், ஆடுகளம் அண்ட் சோ ஆன். அதே மாதிரி தான் சூரி அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறப்ப அது வரைக்கும் ஒரு காமெடியான கதாபாத்திரத்தில் பண்ணிட்டு இருக்காரு. தென் விடுதலை ஹேப்பன்ஸ். விடுதலைக்கு அப்புறம் சூரி சாருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது ராக்கெட் வேகத்தில் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கேரக்டரை வெற்றிமாறன் இப்படிதான் இவங்க அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் வந்து பிரேக் பண்ணி ஒன்று பண்றாருல. நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த பிரேக்கை வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு பிரேக்கும் ஒன்று கொடுக்குறாருல, இவங்க இப்படிதான் இருக்கிறத ஒன்று மாத்துறாருல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய காட் கிவன் கிஃப்ட். சில விஷயங்கள்ல நம்ம தேடக்கூடாது. நதி மூலம், ருஷி மூலம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றி சாரோட மூலமும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. யூ ஹாவ் காட் கிவன் கிஃப்ட். ரொம்ப அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப டிக் பண்ண முடியாது. நானே ஸ்பாட்டில் 4 இயர்ஸ் அவங்க கூட இருந்திருக்கேன். நான் இப்போது அதில் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு 3.5 இயர்ஸ் ஐ ஜேர்னிட் வித் ஹிம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 1.5 வருஷம் இருந்திருக்கேன் அவங்க கூட. அப்படின்னா சென்டரில் கேப் இருந்தாலும் ஐ நோ ஹிம் வெரி வெல். அவங்கள நீங்கள் தேட முடியாது. ஓகே. ஜட்ஜ்மெண்ட்டுக்கே கிடைக்காத ஒரு ஆள். அவங்க எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. யூ ஹாவ் சம்திங். அது வந்து சிலது இப்போது இளையராஜா சார் வந்து ஆடியோ லான்ச்சில் ஹி டோல்ட் தட் நான் வந்து கடவுளை நினச்சி ஜஸ்ட் ஆர்மி மேலே இப்படி கை வைப்பேன், அவ்வளோதான், டியூன் வரும். அதே மாதிரி தான் சேம் டேலண்ட் யூ ஹேவ் இன் டைரக்ஷன். அதே மாதிரி தான் என்ன அவங்க எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்றது யாராலையும் தேட முடியாது. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஜஸ்ட்டு வந்து கை வச்ச மாதிரி. ஓகே. என் மேலே வந்து அப்படியே கை வச்ச மாதிரி ஒரு டியூன் வரும். என் மாதிரி ஒரு ஆக்டர் வெளியில் வருவான். திஸ் இஸ் ஆல் லைக் தட். அவங்களுக்கு எல்லாருமே அவ்வளோதான். அப்போது தனுஷ் சார் மேலே அவங்களுக்கு ரொம்ப லவ் இருக்குது. அதை நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். அதே மாதிரி சூரியனை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வேர்டு தான், சூரியோட இன்னோசன்ஸ் எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்ன்ற உடனே அது ஒரே ஒரு விஷயந்தான், மிச்சம்லாம் வரும், டச் பண்ண உடனே வரும். ஓகே. ஐ திங்க் அந்த கோரை வந்து ஐ திங்க் அவர் மாற்றலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சூரியோட இன்னசென்ஸ் அப்படிங்கிறது அவருடைய உண்மைத்தன்மை. அந்த இன்னசென்ஸ் தான் குமரேசன், அந்த குமரேசன் தான் கோர். ஸோ குமரேசனை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெற்றிமாறனுடைய ஸோ ஃபிலிம் மேக்கிங் இல்லை. அந்த இன்னசென்ஸ் அவர் டச் பண்ணல. மேபி அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது அவர்கிட்ட. மேபி சினிமேட்டிக்குன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும் லைஃப்பில். இப்போது ஒரு சினிமா
ஜனங்க பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அதை கெதார்சிஸ்ன்னு சொல்லுவோம். கெதார்சிஸ்ன்னு சொன்னால் அது கிராஃப் ஆஃப் தி மூவி. ஒரு கேரக்டர் வந்து அது எல்லா விஷயத்துலேயும் அது விளையாடி அது ஏமாந்து போகும், அது வந்து வெற்றி அடையும், அது வந்து சில டைமில் வந்து கோபப்படும், சில டைமில் வந்துட்டு அதுக்கு சந்தோஷம் ஆகும், சில டைமில் வந்துட்டு அதுக்கு துக்கம் வரும். இதெல்லாம் சேர்த்து கடைசியில் வந்து ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் ஆகும். கிளைமேக்ஸ் ஆன உடனே அங்கே ஏதோ ஒன்று ஆகும், கடைசியில் ஏதோ ஒரு டிசைட் ஆகும், அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும். சேரின உடனே ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு கிரியேட் ஆகும். அதுதான் கெதார்சிஸ். அதை ஒரு டைரக்டர் எப்போவுமே கடைப்பிடிப்பாங்க. அது இவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற படங்க தான் ஹிட் ஆகுதுன்ற ஒரு வெளியில் ஒரு டாக் இருக்குது. அப்போ கெதார்சிஸ் இவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு இன்னோசென்ஸ் இருக்கிற ஒரு ஆள் சூரியண்ணா, நான் சூரியண்ணா தான் கூடுவேன். சாரி, நீங்கள் சூரியன் போது சூரியன் வந்துடுது. சூரியண்ணா அவங்க பிடிச்சிருக்குன்ற உடனே சூரியண்ணா மேலே என்னென்ன மேஜிக் போட்டால் என்னென்ன ஆகுன்றது தான் இது. அண்ட் தொடர்ந்து நம்ம படத்தை பற்றி பேசுகிறப்போ எல்லாருமே வந்து எல்லாரை பற்றி பேசுகிறாங்க. பட் சேத்தன் அவர்களை பற்றி ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. பட் பார்ட் 2ல் சேத்தன் அவருடைய கதாபாத்திரம் பார்ட் 1 பார்ட் 2 ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய கரியர் பார்க்குறப்போ டிவி சீரியல்லேருந்து தன்னை வந்து அடுத்தடுத்து மெருகேற்றி இன்னைக்கு வெள்ளித்திரையில் தன்னுடைய படங்கள் மூலமாக ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக 2024 அவரோட ஜமா ஒரு கல்ட் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்போ விடுதலை 2ல் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும். ஸோ சேத்தன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பெரிய ஆக்டர். அவர் கூட ஆக்ட் பண்ணது என்னோடய பாக்கியம்னு நினச்சிக்கிறேன். அவங்க கூட எல்லாம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், வண்டர்ஃபுல் குட் ஹியூமன் பீயிங். நிறைய டச்சிங்கான விஷயங்கள்லாம் நம்ம ஒட்டுக்கா நடந்திருக்கு ஆக்டிங் இதில். ஸோ வி என்ஜாய்ட் அ லாட். அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சேத்தன் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பொக்கிஷம் அவர். சரி. அண்ட் இந்த ஷூட்டிங்கில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சம்திங் பிக் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன? இது டோட்டல் ப்ராசஸ் தான். டோட்டல் ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு மறக்க முடியாது. பிகாஸ் எங்கேயோ ஒரு பக்கம் எனக்குள்ள ஒரு மேக்கர் கூட ஒழிஞ்சிருப்பான் இல்லையா. நான் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அந்த மாதிரி வேலைங்க தான். முழுக்க ஆக்டரு, வேறு டைமில் எல்லாம் வேலை, ப்ரொடக்ஷன், அது இதுன்னு போயிட்டுருப்பேன்ல. இது வந்து பெரிய எஜுகேஷன் எனக்கு. ஒரு பக்கம் நடிப்பு, ஏன்னா என் அண்ணாவுக்கு வந்து வெற்றி எனக்கு கரெக்டு டேக் கொடுக்குற வரைக்கும் விட மாட்டார். நோ சான்ஸ், நோ சான்ஸ், மர்சிலெஸ்ஸாக எடுப்பார். அதுக்கப்புறம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து சில டைம்ல 10 டேக்கில் போயிருக்கேன். அப்புறம் வந்து அந்த பக்கம் இருந்து எல்லா விதமான விஷயங்கள்லாம் வரும் அந்த பக்கம் இருந்து மைக்கில். அதெல்லாம் ஐ லவ் தட். இட்ஸ் அ ப்ராசஸ். அண்ட் அந்த டைமில் கொடுக்குற ஒரு செகண்ட் அப்படி பாஸ் கொடுத்துட்டு நாம் கொஞ்சம் தண்ணி கிண்ணி குடிச்சு நாம் கொஞ்சம் ரெடி ஆகும்போது ஒரு இன்புட் கொடுத்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு எடுத்துக்கிறது, இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். இன்னொரு பக்கம் வந்தால் அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் 500 பீப்புள்ஸ் டெய்லி அப்படின்னா எப்படி இருக்கும்? அது அந்த மலையில் இட்ஸ் அ பிக் ஒன். ஸோ 500 பீப்புள்ஸ் டெய்லி அவங்கவுங்க டியூட்டி பண்ணுறது, இந்த பக்கம் ஷூட்டிங் போகிறது, 3 கேமராஸுங்க, எல்லாம் பெரிய சினிமா கேமராஸுங்க, அவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸு, க்ரூஸ், அவ்வளோ ஆக்டர்ஸுங்க, அவ்வளோ ஜூனியர்ஸுங்க, போலீஸுங்க, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? கண்டிப்பாக. போத் இஸ் சம்திங் லைக் நான் வந்து மறக்க முடியாத விஷயம் இந்த படத்தில் விடுதலையில். இந்த 4 இயர்ஸில் வந்து அமர்க்கணும், எழுதலாம் எப்போ, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சார், இப்போ படமாக நம்ம பார்க்குறப்ப ரொம்ப சீரியஸாக ரொம்ப இந்த விஷயங்கள் சொல்ல மாதிரி இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது ஃபன் விஷயங்கள் ஆன் த செட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? ஏன்னா எப்பயுமே சுருன்னு தான் அந்த படம் இருக்குது. அதை தாண்டி இந்த கேமரா ஆஃப் பண்ணால் பிஹைண்டில் என்ன சார் நடக்கும்? நிறைய நடக்கும். அங்கே வந்து சில கூட்டாளிங்க இருக்காங்க. சூரியன் இருக்கிற இடத்துல பயங்கரம் நடக்கும். அதை நீங்கள் நம்பணும். அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா தீபாவளி தான் அது. டெய்லி வேல்ராஜனை மாதிரி ஒரு சென்சிபிள் பர்சன், ஹியூமர் இருக்கிற பர்சனை நான் பார்த்ததே இல்லை. சூரியனை அல்டிமேட், அது உச்சம். அதில் வந்து உச்சகட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸ்பாட்டில். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப டீசெண்டாக காமெடி பண்ணுவாப்புல.
இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டா சிரின்னு சிரிச்சு இது பண்ணுவாங்க. என்னை வந்து நிறைய டார்கெட் பண்ணுவாங்க சூரியன். Okay. என்னென்ன டார்கெட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே பண்ணுவேன் அதான். வா தம்பி வாடா ஆச்சுண்ணே அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து சரிண்ணே சொல்றதுக்கு ஆச்சுண்ணே அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப நாள் எனக்கு அந்த பழக்கம் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஓட்டுவாங்க. அப்புறம் வந்து அங்கே நிறைய கேரக்டர்ஸு, நிறைய ஆக்டர்ஸுங்க, அவங்க இவங்க யார் வந்தாலும் அவங்கள வச்சு காமெடி ஆக்குறது, சிரிக்கிறது, இதெல்லாம் ரெகுலர் நம்ம செட்டில். Okay. அப்புறம் சேத்தன் சார் வந்து எப்பவுமே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம தமிழனாக்கு வந்து ஆல்வேஸ் இன் ஸ்டோரிஸ் ஓன்லி. Okay. அவங்க போலீஸாக இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்க இதெல்லாமே வந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹி லவ் டு ஷேர் தட். அதெல்லாம் உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பசங்க நம்ம கூட யார் யார் இருக்காங்க அவங்க இவங்க தான் எல்லாம் ஒரு கூட்டம். இட்ஸ் வண்டர்ஃபுல் டேஸ் வி ஸ்பெண்டட் வித் தம். ஃபன் மூமெண்ட்ஸுக்கு எப்போவுமே. அப்போ நான் வந்து அங்கே ரொம்ப வழுக்கும் அந்த இடத்துல, நீங்கள் கிளைமேக்ஸ் ஆன இடத்துல எல்லாம். ஓகே. நிறைய வாட்டி விழுந்திருக்கேன் நான். ஏன்னா என் ஷூக்கு வந்து கிரிப் இல்லை அதில். நான் அந்த காஸ்டியூமர் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. நான் காஸ்டியூமர்ஸை எப்போவுமே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், அண்ணே கிரிப்பாக இருக்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லி. சூரியனை நான் நின்றுட்டே இருப்போம். டேக்குன்னு சொல்லும்போது எந்திரிச்சு சுடணும், நான் விழுந்திருப்பேன் கீழே. சிரின்னு சிரிப்பாப்புல சூரியனா, டேய் இவன் இருக்காம் பாரு இவன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும். பட் இந்த ஒரு விஷயத்தை, இந்த பெரிய குரூவை கட்டி காப்பாத்துறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே முக்கியமான ஸ்டார் காஸ்ட். விஜய் சேதுபதியா இருக்கட்டும், ராஜீவரனா இருக்கட்டும், சூரி சாரா இருக்கட்டும், பாலாஜி சக்திவேல் சார், மஞ்சு வாரியர். ஸோ நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பேருமே வந்து டாப்ல இருக்கிற நடிகர்களாக இருப்பாங்க. பட் எல்லாருமே கட்டி அணைச்சு ஒரு 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 கட்டத்தில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டஃப்பான டாஸ்க்ல. பட் வெற்றிமாறன் வர்றப்போ இவங்களுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? சின்ஸ் தேர் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஃபீல்ட்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து யார் யார் வந்தாங்க ஃபர்ஸ்ட் டே, அவங்க கூட எப்படி எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றதெல்லாம் என் மைண்டில் இருக்கு. நான் இருக்கும்போது நான் பார்த்ததுல ஹி ஆல்சோ சரண்டர் டு தெம், தே ஆல்சோ சரண்டர் டு போத் நடக்கும். அது ஓகே ஓகே. தே ஆல்சோ லெஜெண்ட், இவரு லெஜெண்ட். ரெண்டு பேரும் சரண்டர் ஆகி தான் வேலையே பண்ணுவாங்க. அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. சொல்லுங்க சார், அது எப்படி பண்ண சார் அப்படி இவங்க சொல்லும்போது சேதுபதி அண்ணாலாம் அது ரொம்ப ரொம்ப அழகா அவர் வந்து டைரக்டர் கூட அவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுவார் அவர் அப்படியே. அது ஒரு மாதிரி மஞ்சு வாரியர் மேடம் அப்படிதான் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் எல்லாருமே வெற்றி அண்ணா வந்து அவங்க வந்து ரொம்ப மதிப்பாங்க. எதிர்க்க இருக்கிறவங்கள அவங்களும் அவ்வளோ மதிப்பாங்க. ஸோ இட் வென்ட் லைக் தட். ஸோ அவர் சைட்லேருந்து எப்படி கால் வந்தது சார் உங்களுக்கு? ஆக்சுவலி இனிஷியலி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணாரு, அவரை பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணாரா? அந்த பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மணிரத்னம் சார் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்கள கொஷின் கேட்டாங்க, நானும் கேட்டேன். சார் உங்கள் வரைக்கும் வரணுன்னா, உங்கள் மாதிரி டைரக்டர் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணணுன்னா சார் என்ன சார் பண்ணணுன்னு கேட்டதுக்கு அவர் தொடர்ந்து வேலை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இட்ஸ் அ வெரி பிக் இன்புட் தே கேவ் டு மீ. அதான பிறகு நான் 10 படம் நடிச்சிட்டேன். வாவ். ஓகே. தொடர்ந்து வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு படம், அந்த படத்தை வெற்றி அண்ணா பார்க்குறாரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டோட படம் அது. அந்த படத்தை பார்த்து எனக்கு வந்த வாய்ப்பு தான் இது. வா. ஸோ அந்த ஒரு விஷயம் லைக் லிட்டரலி சொன்னா மணிரத்னம் சார் போட்ட ஒரு ஸ்பார்க் மாதிரி. அது விதை அங்க போட்டது. ஒரு 1000 பேர் இருந்தாங்க அன்னைக்கு ஆடிட்டோரியம்ல. நம்ம ஊர் பிரஸ்காரங்கள கிடையாது. என்னடா சத்தியா இப்படி கேட்ட நீ அப்படின்னு சொன்னேன். நான் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டேன். ஐ லவ் யூ வேற சொல்லிட்டேன் நான். அவரு சிரிச்சாரு. ஐ டு லவ் யூ சொன்னாங்க. சார் உங்கள் வரைக்கும் வரணுன்னா, பெரிய பெரிய டைரக்டர் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணணுன்னா, தமிழுக்கு வரணும்னு ஆசை சார். ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு 15 படம் நடிச்சிருந்தேன். அவர் சொன்ன ஒரே வேர்டு தான், அதுதான் எனக்கு ஆன்சர். அதை விட்டு எதுவும் பேசல அவர். தொடர்ந்து வேலை பண்ணுங்க. நைஸ் நைஸ். ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருமே ஒரு நல்ல கொலாபரேட்டிவான ஒரு விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ் படங்களை வந்து கன்னடாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, தெலுங்கு படத்தை வந்து மலையாளத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து இன்னைக்கு பிரேக் ஆக ஆரம்பிக்குது. முன்னாடி கன்னடா படம், தெலுங்கு படம் இது இந்த வட்டத்தில் தான் ஓடும். இன்னைக்கு வந்து அதெல்லாம் மாறவிது. இன்ஃபேக்ட் படங்களில் வந்து கன்னடா ஸ்டார்ஸ், தெலுங்கு ஸ்டார்ஸ், தமிழ் ஸ்டார்ஸ், இப்போ ஜெயிலரே நம்ம எடுத்துப்போமே, சிவானா ஒரு பக்கம், மோகன்லால் சார் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க இண்டஸ்ட்ரியில்? லைக் 22 இயர்ஸ் நீங்க இருந்திருக்கீங்க, இப்போ இது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்டட். வெற்றி அண்ணா தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டே 1 ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இல்லை.
உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் நான். ம். புரியுது. ம். ரொம்ப பார்த்துட்டேன் நான். ம். நோ சான்ஸ். ம். He love all languages. He love all artists of all languages. பேரியரே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரி வந்தவன் தானே நான் இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்ததுனால பெங்களூர்ல கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இவங்க மேல மதிப்பு கூடுது. ம். யாரா இவரு, இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ அங்கேயும் பிஸியா இருக்காங்க. ஓகே. திஸ் இஸ் வாட் ஒரு லீடர் பண்ண வேண்டிய வேலை இது. ம். அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது விதை. ம். இது வந்து நிறைய மாற்றங்கள் தரும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது வேற மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே. இப்போ ஆல்ரெடி விடுதலை நம்மோட படம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இங்க. ம். ஓகே. கனடால. நல்ல படம் நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். ம். நீ யாருது, என்ன என்ன விஷயம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை தலைவா. சொல்லிட்டு இருக்கிற விஷயம் நல்லா இருக்கா, ம். படம் நல்லா இருக்கா, நம்ம பார்ப்போம். ம். எவ்வளோ பெரிய விஷயங்க அது, எவ்வளோ பெரிய மாற்றம். என்னை வந்து இப்போ கிஷோர் சார் வந்தாங்க, அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் அங்கிருந்து நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். கரெக்ட். வெற்றி அண்ணா வந்து அதை பார்த்ததே இல்லை. இப்போ நான் வந்து கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ற மாதிரி என்னை ட்ரீட் பண்ணதே இல்லை எப்போவுமே. நீ ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். இன்ஃபேக்ட் கிஷோர் சாருக்கே அந்த ஓப்பனிங் இப்போ தமிழ் மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கு. லைக் நிறைய படங்கள்ல அவர் தமிழ்ல பண்ணிருக்காரு, வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் வெற்றி அண்ணான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வெற்றி அண்ணா தான் இப்போ எனக்கு அரங்கேற்றமே இங்கே அவங்க தான். சாரி. கண்டிப்பா கண்டிப்பா சார். பிகாஸ் ஆஃப் ஹிம் நான் வாழ்க்கை உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையா இருப்பேன். அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் சார், இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. உங்க பர்சனல் லைஃபோட இந்த கேரக்டர் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த கேரக்டர் விடுதலையில பர்சனல் லைஃப். இப்போ நீங்க இருக்கீங்கல்ல, பர்சனல் லைஃப் உங்க இந்த கேரக்டர் விடுதலையில இந்த கேரக்டரோட நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு கேரக்டர்? நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ்லயும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆல் கிரே ஷேடட் தான் அதிகம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இந்த படத்துல ஒரு ஆன்டகனிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை என்னால ரொம்ப போக முடியல. அதாவது ஒரு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு ஹீரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், பட் வில்லன் அப்படின்றத யாருமே நம்ம, ஏன்னா எல்லாருமே வந்து தங்களுடைய வேலைகளை பண்றாங்க. இவங்க வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணணும்ன்றத வந்து ரொம்ப யாருமே எதுவுமே பண்ணல. ஒரு வேலை, ஒரு விஷயம் நடக்கணும்னு தான் பண்றாங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலையில மாற இருக்குது. ஸோ ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்ன்ற அந்த விஷயத்துல ஆன்டகனிஸ்ட்ன்ற விஷயம் வந்து பெரிய லெவல்ல எனக்கு தெரியல. இவங்க ஒரு இருக்கு, நீங்க சூக்ஷ்மமா பார்க்கணும். கத்தி எடுத்து குத்துறது ஒண்ணு, பேனாவை எடுத்து எழுதிட்டு உங்களை சாவடிக்கிறது ஒண்ணு. விச் இஸ் ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க நீங்க? விச் ஒன் இஸ் ஸ்ட்ராங்? கத்தி எடுத்து குத்துறது ரெண்டுமே ஆக்சுவலி வந்து என்னன்னா ரெண்டு ஈக்குவல் இல்லையா? சூக்ஷ்மமா நீங்க பார்க்கணும், அவ்வளவுதான். இருக்கு அதுல. அது வந்து ரொம்ப டெப்தான விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல. இப்போ ஒருத்தர் லைஃபை வந்து, உங்க லைஃபை வந்துன்னா, நான் சொல்ற ஒரு வேர்ல்டில் உங்க லைஃப் இருக்குன்னு சொன்னா, நான் சொல்ற வேர்ல்டு வந்து உங்களுக்கு எகனஸ்டா சொல்லிட்டா, சொல்ற இடத்துல சொல்லிட்டா, உங்க லைஃப் போயிட்டா, வாட் இஸ் தட்? தப்பு இல்லையா? கண்டிப்பா. அதுதான் நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் எல்லாம் அங்க இருக்கு. வாழ்க்கையே போயிடுது. சில பேருக்கு எடுக்கிற ஒரு டிசிஷன்ல சில பேரோட வாழ்க்கை, பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்க்கை அப்படியே பட்டுன்னு போயிடும். அப்போ அந்த டிசிஷன் எடுக்கிறாங்கல்ல அவங்க யார்? அந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு வந்து இதுல வேல்முருகன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பக்கமா தெரியுது எனக்கு. ஏன்னா என் உண்மையான லைஃப்ல நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே. பி ப்ராம்ப்ட் டு மை ஒர்க். சொசைட்டி இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படி போயிட்டு இருக்கேன் நான். நானும் ஒன்று, எவ்ரி ஒன் இஸ் லிவிங் லைக் தட். அது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சு வந்து. புரியுது. சார், கிரேட் டைம் சார் வித் யூ. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் விடுதலை பற்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக விடுதலை அமைஞ்சிருக்கு. விடுதலை 1 and 2 அஃப்கோர்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு படமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த கண்டினியூஷன் அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப நல்ல படம். மக்களுக்கு வந்து ஒரு எனக்கு என்னென்னா அந்த படத்துடைய சக்ஸஸ் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு வாட் இஸ் கம்யூனிசம், இந்த படம் என்ன பேசுது, இந்த படம் என்ன சோஷியலிசம் சொல்ல வருது, இதை நான் கூகுள் பண்ணாலே இந்த படத்தோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். பிகாஸ் மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அப்போ மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்றது ஒன்லைன். டோட்டல் எப்படி நீங்கள் புரட்டி என்ன பார்த்து எவ்வளோ பெரிய டிபேட் என்ன இருந்தாலும் அதில் வந்து என்ன சொல்ல போயிருக்காங்கன்னா ஆல் ஆர் ஈக்குவல். அதுதானே நம்ம ரைட்ஸ். அது அது எனக்கு தெரியுது, என்னோட அறிவுக்கு தெரியுது.
நான் அவ்வளோ அறிவாளியும் இல்லை, எனக்கு தெரியாது. இல்ல சொன்ன அந்த விஷயங்கள் மக்களுக்கு எல்லாமே பொதுவுடமே போய் சேரணும் அப்படிங்கிறது, அது போய் ரீச் ஆகுது அண்ட் கண்டிப்பா தொடர்ந்து ரீச் ஆகும். இன்னும் மக்கள் கிட்ட இது போய் இன்னும் நெருக்கமா சேரப்போ மக்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்விகள் அதுக்கான பதில்களை கொடுக்குறப்போ கண்டிப்பா அதோடைய சக்ஸஸ் வேற லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம், ஹேட் அ கிரேட் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபிலிம்ஸ். சைக்கிக் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய ஆஃபருங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாம் லைஃப். பிகாஸ் ஆஃப் வெற்றி அண்ணா என் வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த டைம் இருக்கு இல்லையா, அது வந்து என் வாழ்க்கையை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. நைஸ். கோ வித் த ஃப்ளோ. Yes, go with the flow. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you very much. Love you.